நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9778741111 என்ற எண்ணை அணுகவும். போலீசாருக்கு பதக்கம் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். Permission to commence the inspection of the parade. Ladies and gentlemen, witness கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த 3 உயரிய பண்புகளையும் தங்கள் வாழ்வின் லட்சியமாக ஏற்றுக்கொண்டு மக்கள் நலனை தம் மூச்சாகவும் சட்டத்தின் ஆட்சியை தம் வழிகாட்டியாகவும் கொண்டு பணியாற்றும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் வீரமிக்க அணிவகுப்பு இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆய்விற்காக கம்பீரமாக அணிவகுத்து நிற்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு தளபதியுடன் திறந்த வாகனத்தில் அணிவகுப்பை ஆய்வு செய்கிறார்கள். இது வெறும் ஆய்வு அல்ல, ஒழுக்கத்திற்கு அளிக்கப்படும் அங்கீகாரம், அர்ப்பணிப்பிற்கு செயல்படுத்தப்படும் செலுத்தப்படும் மரியாதை, தன்னலமற்ற சேவைக்கு வழங்கப்படும் உயரிய பாராட்டு. இதோ தலை நிமிர்ந்து நிற்கும் ஒவ்வொரு காவலரும் தங்களது தோளில் சீருடையை மட்டுமல்ல, மக்களின் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் சுமந்து நிற்கிறார்கள். அவர்களின் துணிச்சலான நெஞ்சம் துணிச்சலின் அடையாளம், அவர்களின் உறுதியான பார்வை தன்னம்பிக்கையின் அடையாளம், அவர்களின் அசையாத தோற்றம் தமிழ்நாடு காவல்துறையின் பெருமையின் அடையாளம். அணிவகுப்பின் ஒவ்வொரு வரிசையிலும் ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு அடியும் எண்ணற்ற பயிற்சிகளின் பலனாகும். ஒற்றுமையும் ஒழுக்கமும் ஒன்றிணையும் பொழுது உருவாகும் கம்பீரமே இந்த அணிவகுப்பு. இன்று ஆய்வில் நிற்கும் இந்த வீரர்கள் இயற்கை பேரிடர்களிலும் சட்ட ஒழுங்கு சவால்களிலும் திருவிழாக்களிலும் தேர்தல் பணிகளிலும் மக்கள் கூடும் பொது நிகழ்வுகளிலும் பகலிரவு பாராது தங்கள் கடமையை நிறைவேற்ற காவல்துறையின் அர்ப்பணிப்பின் உயிர் ஓவியங்கள். அவர்கள் சீருடை அணிந்த அதிகாரிகள் மட்டுமல்ல, அமைதியின் காவலர்கள். ஆடாமல் அசையாமல் நிற்பதென்ன சிலையா, இல்லை ஆய்விற்காய் கற்று வந்த அரியதொரு கலையா என்று காண்போரை கவர்ந்தெழுக்கும் விதமாக
கம்பீர செருக்கோடு நிற்கிறது அலங்கார கபாத்து அணிவகுப்பு. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சந்தோஷ், இந்த நிகழ்வோட விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் இந்திய குடியரசுத் தலைவர் காவல்துறை பதக்கங்கள் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சருடைய ரக்ஷா பதக்கங்கள் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் காவல் பதக்கங்கள் வழங்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியை தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். இதில் முதலமைச்சர் விஜய் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவிக்க இருக்கிறார். குறிப்பாக எழும்பூரில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் பல்வேறு காவல்துறையை சேர்ந்த உயரதிகாரிகள் பங்கேற்று இருக்கின்றனர். இந்திய குடியரசுத் தலைவர் சிறப்புமிக்க இந்த சேவை பதக்கம் மற்றும் பாராட்டத்தக்க சேவை பதக்கம் பெற்ற காவல்துறையினருக்கு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. குறிப்பாக குற்றத்தடுப்பு, விசாரணை, பொது அமைதி மற்றும் சட்ட ஒழுங்கு பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகள் தேர்வு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலேயே முதலமைச்சர் விஜய் தற்போது அவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவிக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பதக்கம், சிறப்பு புலனாய்வு மற்றும் தொழில்துறை திறனை வெளிப்படுத்திய காவல்துறையினருக்கும் தொடர்ச்சியாக இந்த விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் காவல் பதக்கம் மற்றும் குற்றமற்ற சேவை பதிவு மற்றும் முன்மாதிரியான பணிக்காக காவல்துறையினருக்கு வழங்கக்கூடிய மாநிலத்தின் உயரிய கௌரவங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய விருதுகள் என்பதும் வழங்கி கௌரவிக்க இருக்கிறார். முதலமைச்சர் விஜய் அந்த பதக்கம் பெறக்கூடிய அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு நேரடியாக பதக்கங்களை வழங்கி பாராட்ட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. காவல்துறையினுடைய அர்ப்பணிப்பு, நேர்மை மற்றும் மக்கள் சேவையை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இந்த விழா ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் அவர்களது குடும்பத்தினரும் இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்திருக்கின்றனர். டிஜிபி மற்றும் மூத்த காவல்துறை அதிகாரிகள் விழாவில் கலந்து கொண்டு பதக்கம் பெறுவதற்கு வாழ்த்துக்கள் என்பதையும் தெரிவித்திருக்கின்றனர். வருடம் தோறும் நடைபெறக்கூடிய இந்த விருது வழங்கக்கூடிய விழாவில் தற்போது தாவேகா ஆட்சி அமைத்து முதலமைச்சர் விஜய் முதலாவதாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த பதக்கத்தை வழங்கி கௌரவிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக கௌரவிக்கக்கூடிய காவல்துறையினுடைய குடும்பத்தினரும் நேரடியாக அவர்கள் வாங்கக்கூடிய விருதுகளை பார்க்கக்கூடிய வகையில் அரங்கம் முழுவதும் நிகழ்ச்சி ஏற்பாடு என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. குற்றப்பிரிவு மற்றும் அதே போல சிறப்பாக பணியாற்றியவர்கள் தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த விருதுகள் என்பதும் வழங்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் 80க்கும் மேற்பட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்த கௌரவிக்கக்கூடிய விழாவில் நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சருக்கு அந்த காவல்துறையினுடைய அணிவகுப்பு முதலில் செலுத்தப்பட்டு அதனை ஏற்றுக்கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு தற்போது விருது வழங்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி சந்தோஷ். நிகழ்ந்து வருகிற தமிழக மண்ணில் மரமானம், மாண்ட வழிச்செலவு, தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கியனும் வான் போற்றும் வள்ளுவர் பெருந்தகையின் படைமாட்சி குரலுக்கு விடை சாட்சியாக திகழ்ந்து வருவதுதான் நமது தமிழ்நாடு காவல்துறை என்றால் அதில் மிக இல்லை. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.